ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் திவ்யா பாலமுருகன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குன்றதை நம்புகிறேன். நான் வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய லைஃப் ரொட்டீன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்றது தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. பாப்பாவுக்கு ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 4:30க்கு வரும். இன்றைக்கி வந்ததும் சாப்பிட்றதுக்கும் அவளுக்கு எந்த விதமான ஸ்நாக்குமே இல்லை. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணலாங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிஸ்கட் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஹெல்த்துக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்கெட்டில் என்னென்ன அளவு வந்து பொருட்கள் சேர்த்துருக்கேன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ஜீனி எடுத்துக்கோங்க. ஜீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கோதுமை மாவு கூட வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை இந்த மாதிரி பருப்புகளும் சேர்த்துருக்கேன். ஆனாலும் இந்த பிஸ்கட்டுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனி அண்டு கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பட்டரோ அப்படி இல்லை நெய்யோ வந்து ஹீட் பண்ணி சேர்த்துக்கணும். பட்டர் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும். பட் இன்றைக்கி என்கிட்ட பட்டர் இல்லைன்றதுனால நான் வந்து இன்றைக்கி நெய்யே வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஹீட் பண்ணிடலாம். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீ வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நான் மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த சுகரும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நீங்கள் இது கூட பால் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும் போது அதுக்கான டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிணைஞ்சிக்கணும். லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா திக்காக பசைஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் உள்ளதை அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சேஃபாக இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிங்கன்னா நல்ல காயின் மாதிரி வரும். அது வந்து உங்களோட விருப்பம் தான். எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் பிஸ்கட் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டி, அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கட் பண்ண எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே வந்து பிஸ்கட் வந்து உங்களுக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பட் உள்ளே வந்து வேகாது, மாவாக இருக்கும். அந்த கோதுமை சுமல் வந்து அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த சத்தம் எல்லாமே கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்கட் வந்து எடுத்துடலாம். மீதம் இருக்கிற எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டீ போட்டுடலாம். ஏன்னா பாப்பா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. டீ போட்டு வச்சிட்டோன்னா வந்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உகன் குட்டிக்கு வந்து பிஸ்கட் வேணும்னு கேட்டால் அவனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். காலையில் வாங்கின பால் வந்து 1 கப் அளவுக்கு வந்து மீதமாயிடுச்சு. ஸோ அந்த பால் கூட இப்போ ஈவினிங் வாங்கின பாலை வந்து கலந்து தான் டீ போட போகிறேன். பால் காய்ச்சின பால்ன்றனால மேலே வந்து நல்லா ஆடை இல்லையா, அந்த ஆடை ஃபுல்லாமே நான் வந்து தனியாக வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான். பாருங்கள், பிஸ்கட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பா வந்தோன்னா அது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட ஆறி சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வந்து இருக்கும். இப்போ பால் கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு டீ தூள் அண்டு இஞ்சி மட்டும் நம்ம போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு பாப்பா கூப்பிட போயிடுவேன். நான் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீ வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடும். கீழே சிந்தாது, ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சுட்டு போகிறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கூப்பிட்றதுக்காக நான் வந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் வந்து பஸ் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே போய் தான் பாப்பா வந்து கூட்டிகிட்டு வரணும்.
வந்துட்டா வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவளே வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவளே வந்து வேறு ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயிடுவா. பாருங்கள், நான் வந்து எடுத்து வச்சுருக்க பாலாடையை இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன். அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லானதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஐஸ் க்யூப் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டு அடித்தோம் நல்லா வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். அதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துட்டோன்னா நெய் வந்து சூப்பராக வரும். அது வந்து நான் வந்து கிட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பா தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது காஃபிக்கு தேவையான அளவுக்கு சுகரை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருவேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஆறி தான் குடிப்பாங்க. ஸோ வந்து ஆற விட்டுட்டு கொஞ்சம் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருந்தது. அதாவது மாவுலாம் பாக்கெட் மாவுலாம் வந்து வாங்கிட்டு அப்படியே மேலே வச்சுட்டேன். காலையில் யூஸ் பண்ணதை அப்படியே வச்சுட்டு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து கேப்பை தோசை வந்து பண்ணேன். ஸோ அதுக்காக எடுத்த மாவு அதை வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து வைக்கலன்னா ஏன்னா பாப்பாவும் முகன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் விளக்குறதுக்கு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டேன். ஏன்னா அதனால் லைட்டாக வந்து ஈரமாக இருந்தது. ஸோ அப்பப்போ வந்து நம்ம பக்கத்தில் உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு டீயை வந்து ஆற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்குது அவளுக்கு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே அவளுக்கு வந்து டெஸ்ட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டீயோ காஃபியோ வந்து அதிகம் கொடுக்காதீங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருமல் இதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ வந்து கொடுக்குறேன். இல்லைனா மேக்ஸிமம் வந்து டீயோ காஃபியோ கொடுக்க மாட்டேன். பாலில் ஏதாவது பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் டீ குடிச்சிட்டு உகன் குட்டிக்கு மட்டும் டீ ஆற்றி கொடுத்துருக்கேன். அவன் குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அவளுக்கு என்ன ஹோம்ஒர்க்குன்றதை பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி அவளுக்கு டெஸ்ட்டுன்றனால ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் 2மே வந்து படிக்கணும். பாப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து சொல்லி கொடுத்தா தான். ஏன்னா அவளுக்கு இது அவளாக படிக்க சொன்னால் படிக்க மாட்டா. ஏன்னா வெளியில் போய் ஒரே விளையாடணும் அந்த மைண்ட்லேயே தான் இருப்பாள். மற்ற நாள் ஓகே, ஆனால் டெஸ்ட் அன்னைக்கு கூட அவள் அப்படி தான் இருப்பாள். அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்லியும் மல்லி சட்னியும் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுவும் பார்த்திங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து வெளில போய் விளையாடணும். அவளை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே போவேன். ஏன்னா தனியாகவும் விளையாட விட முடியாது, கூட ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து அவங்க விளையாடும் போது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூடயே வந்து இருப்போம். இப்போ உகன் குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவனை பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவன் காதில் கேட்டு அவனுமே புக்கில் உள்ள பிக்சர்ஸ்லாம் பார்த்து சொல்லுவான். என்ன பிக்சர்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கரெக்டாக மாடு ஒரு சில வேர்டை இங்கிலீஷில் சொல்லுவான், ஒரு சில வேர்டை தமிழில் சொல்லுவான். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்க பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே காதில் வாங்க அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து படிக்கிற அந்த ஆர்வமும் வரும். ஆனால் உகன் வந்து இதில் வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்லலாம். வாண்டட்டாக அவனே புக் எடுத்து உட்காந்து ஒவ்வொரு பிக்சராக அவனாக சொல்லுவான். சொல்லிட்டு தெரியலன்னா நம்மளை கூப்பிடுவான், அம்மா இது என்ன, அம்மா இது என்னன்னு கேட்பான். இப்போ பாருங்கள், இப்போ கூட பாப்பாவோட உகன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான்.
இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:45 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வாசலை பெருக்கி நம்ம தெளிச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூ வந்தது. ஸோ அதனால் பூ வாங்கியிருக்கேன். அப்படியே கட்டிடலான்னு சொல்லி பார்க்குறேன். அதனால் டிவியில் ஏதாவது சாங்ஸ் எதாவது வச்சுட்டு அப்படியே பூ கட்டணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து டிவியில் வந்து சாங் வந்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பிச்சி பூ தான் வந்தது. ஸோ அதனால் பிச்சி பூ தான் கிடச்சது. பிச்சி பூவும் வரும், மல்லிகைப்பூவும் வரும். வீக்லி ஒரு 3 டேஸ் வந்து பூ வரும். ஸோ நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா இங்கே 15 ரூபா. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வாங்கி கட்டி உள்ளே வச்சுக்குவேன். சம்டைம் வந்து சாமிக்கு ஃபோட்டோஸ்க்கும் போட்டுக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் கூட வச்சுக்குவேன். பாருங்கள், பூ கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நல்லாலாம் பூ கட்ட தெரியாது. எனக்கு வைக்கிற அளவுக்கு நான் வந்து பூ கட்டிக்குவேன். ஸோ அந்த கட்டின பூவில் பாதி பூ வந்து இப்போ வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் சட்னி அரைச்சிட்டு அப்படியே இட்லி ஊற்றிட்டாங்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இட்லி மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து மாவு அரைச்சிருந்தேன். காலையில் அரைச்சேன். ஸோ அப்படியே எடுத்து வெளில வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் போட்ட சட்னி வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு தக்காளி, கொத்தமல்லி தழை அதுக்கெலாம் என்ன தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருச்சு. காஞ்சாலும் அதை வந்து நீங்கள் தூக்கி வீசி எறியாதீங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு நிறையா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை பொடி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆட்டப்படிக்க அப்படியே காயறனால நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுக்கலாம். சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சட்னி பண்ணுறீங்கன்னா அதில் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் குழம்புல சேர்க்குறத விட சட்னிக்கு வந்து நிறையா சேர்ப்பேன். ஏன்னா தாளிக்கிறத விட நம்ம வதக்கிறப்பே நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம அப்படியே வதக்கி அரைச்சிட்டோன்னா அது கூட எல்லாம் கலந்துருமா. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதில் கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி தழை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மல்லிச்சட்டி வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு அதில் இருக்கும். நான் எப்போவுமே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து அப்படியே வந்து அரைச்சிருவேன். ஃபைனலில் வந்து தாளிக்க மாட்டேன். இது கூட வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமல் ஒரு பல் பூண்டை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். தோல் வந்து உரிக்காதீங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த சுருண்டு வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கை அளவுக்கு வந்து மல்லிச்செடி எடுத்து வச்சுருக்கேன். மல்லிச்செடி சேர்த்துடலாம். இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இவ்வளோதான். ரொம்ப தக்காளிலாம் நான் சேர்க்கல. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா நானும் என் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்போ தக்காளி வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். இப்போ வந்து நம்ம சேர்த்த அந்த மல்லித்தலை வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா பண்ணுறது ஈஸி. ஆனால் இட்லிக்கு வந்து செம்ம ஒரு டேஸ்டியான சட்னி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து தாளிக்கணுன்னா கூட தாளிப்பு விட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் தாளிக்காமலே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்குன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஊட்டிட்டு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பாப்பாவும் தம்பி தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிடுவேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன். தான் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாராலேயும் வந்து முன்னேறி வர முடியாது. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து ஹெல்த்தியாக தூங்கி எழுந்திரிங்க. நான் வந்து உங்களை வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், குட் நைட்.